உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ அப்போவே லைஃப்னா என்ன நீங்கள் சின்ன சின்னதாக கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு லைஃப்னா என்னன்னே தெரியாது. மாதம் சம்பளம் கிடச்சிரும், ஃபேமிலியை பார்த்துக்கிறது, பசங்களோட ஊர் சுற்றுறது, லாங் ட்ரைவ் போகிறது, இப்படியே தான் லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமே இல்லை. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தேங்க, எல்லாமே என்னை நானே பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலையாயிருது. துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து எல்லாமே தன்னைத்தானே செதுக்கி வாழ்க்கைனா என்ன, இதுதான் லைஃபா அப்படின்னு எனக்கு புரியுறதுக்கு 25 வயசாயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு குறிப்பிட்ட சேலரியில் இருந்தீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல இடம் நல்லா கிடைக்கிது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி இருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் லைஃப்பை கற்றுக்கலன்னு அர்த்தம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்போ நீங்கள் வெளியில் வரீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அதுதான். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு லைஃப்னால் என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்கிறீங்க பாருங்கள் லைஃபு, அது கம்ஃபர்ட், அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க பாருங்கள், அப்போ தெரியும் பாருங்கள் உங்களோட ரியல் லைஃப் என்னன்னு. அப்போ தான் உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க, இது நம்ம லைஃப் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் லைஃப்பில், இந்த மாதிரி போனால் அப்படி போகலாமா, இந்த மாதிரி போனால் ஜெயிக்கலாமா அப்படின்னு. தயவு செஞ்சு கம்ஃபர்ட் ஜோனில் யாராவது இருந்தீங்கன்னா வெளியில் வாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. எப்படியோ ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. வேலை தேடுற எல்லா பேத்துக்குமே கண்டிப்பாக ஒரு லைஃப் இருக்குங்க. மனசு மட்டும் தளர விட்டுறாதீங்க. கம்ஃபர்ட் ஜோனுன்ற அந்த கேட்டகரியை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் ஜெயிச்சிடலாங்க.